எல்லோருக்கும் வணக்கம். என்னதான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் 92 பாயிண்ட் ஏறி இருந்தாலும் நான் ஒரு சின்ன கரடி குட்டியாக தான் இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா இந்த வருஷம் இன்னும் முடியல, அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி எப்பெல்லாம் பெருசாக ஃபால் ஆகிருந்திருக்கானோ அப்போல்லாம் கவுத்து விட தான் பார்த்துருக்கான். இதுக்கு முன்னாடி எப்பாவது பெருசாக ஃபால் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜூலை மாதத்தில் பெருசாக ஒன்று ஃபால் ஆயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் நிஃப்டி கவுந்து தான் படுத்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நல்லா பெரிய ஃபால் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 இடத்துல ஃபால் வந்திருக்கு. அது 2023 ஜனவரி சமயத்தில் ஒரு ஃபால் வந்திருக்கு. அதே மாதிரி மார்ச் சமயத்தில் பெருசாக ஒரு ஃபால் வரும்பொழுது மார்க்கெட் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்திருக்கான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாள் முடியணும் ஷேர் மார்க்கெட்டில். அப்புறம் 2024 பிறக்கும்போது தான் மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டை ரீபேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி மேலே கொண்டு போகலாமா கீழே கொண்டு போகலாமான்னு யோசிப்பாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு சின்ன கரடி குட்டியாக தான் இருக்கேன். ஒன்றா லைஃப் ஹை 21,600 தாண்டிட்டும், இல்லைன்னா இந்த 2023 முடியட்டும். அப்போ தான் நான் பழையபடி திருப்பூர் புல்ஸாக மாறுவேன். நண்பர்களே, இந்த 2023 நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எதுவுமே கற்றுக்கலினா கண்டிப்பாக 2024 கரடிகள் நம்ம துரத்தி அடிக்க தான் போகுது. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ லாபத்துக்கு வரவே போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2023 என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஒரு 6 மாதம் 1 வருஷமாவது அமைதியாக இருக்க பழகணும். அப்போ தான் பணம் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்ஐபி மூலியமாக தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். அதே மாதிரி நல்ல பங்குகளாக இருந்தால் ஏவரேஜ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களோட நான் ஒத்து போகிறேன். ஆனால் நீங்கள் இதுவே கும்பா ஷேர் எப்போவுமே கும்பாவாக தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்க இந்த 2023 கண்டிப்பாக எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா சுஸ்லான் போன்ற ஷேர்கள் 4 மடங்கு 5 மடங்கு மேலே ஏறி வந்துட்டான். அதே மாதிரி நிறைய ஐடி கம்பெனிகள் கீழே போனவனு திரும்பி மேலே வந்துட்டானு. அதனால் கும்பா கம்பெனிகள் எப்போவுமே கும்பாவாக தான் இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. மற்றபடி நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதில் எஸ்ஐபி போட்டே இருந்தோம்னா 6 மாதத்தில் அது எப்படியும் வெற்றிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஹைஃபை போட்டுக்க வேண்டியதுதான். நண்பர்களே, லாங் டேர்மில் ஏதாவது ஷேர் மனசில் வச்சுருக்கீங்களா? நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு ஷேரை வாங்கி அதை அப்படியே டபுள் ஆனதுக்கப்புறம் விற்று விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அதுக்கு ஒரு 5 ஷேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உருப்படியாக ஒரு ஃபண்டமெண்டல் படி நல்லா இருக்கிறதுன்னு பார்த்தா இந்த 2 கம்பெனி தான். ஹிந்து காப்பர் ஆகட்டும் அல்லது ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், கீழிருந்து மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு 100% ப்ராஃபிட் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு மனசுக்கு தோணுது. அதே சமயம் ஜேபி பவர், TV18, வேதந்தா, ஜேகே இன்ஃப்ரா அது போன்ற கம்பெனிலும் மேலே வராமது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜேபி பவர்லாம் ஆல்ரெடி 100% காமிச்சிட்டான். TV18 கீழேருந்து மேலே ஏறி வந்துட்டான். நீங்கள் ஏதாவது லாங் டேர்மில் டபுள் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஷேர் மனசில் நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. 10ஓட 11 அதையும் நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் ஏதாவது 1-2 நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறேன். எனக்கு ஏன் ஹிந்து காப்பர் அப்படின்றது பிடிச்சிருக்குன்னா நிறைய ஷேர்ஸ் மல்டி இயர் ஹையை தாண்டும் பொழுது தொடர்ந்து மேல் நோக்கி ஓடுற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஒன்றா நான் வாங்கினதுக்கப்புறம் இவன் பழையபடி 100 ரூபா வரலாம் அல்லது 400 ரூபா போகலாம். ஸோ நான் 400 ரூபா போகுன்னு தான் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். 100 ரூபா போனாலும் எனக்கு கவலை இல்லை. மறுபடியும் அங்கே போய் நான் ஏவரேஜ் பண்ண தான் போகிறேன். ஏன்னா நம்ம 2023 கற்றுக்கிட்டது என்ன, ஒரு நல்ல ஷேரில் எஸ்ஐபி போட்டாலும் பெரும்பாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு நல்ல ஷேரில் ஏவரேஜ் பண்ணி பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தால் கூட ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். நண்பர்களே, பாவம் இந்த ஆர்பிஎல் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கை பிறந்தது. சரி, இந்த ஆர்பிஎல் பேங்க் ஒரு மாதிரி தண்ணி தெளித்து கோமாவிலேருந்து எழுப்பி விட்டாங்க, மறுபடியும் 700 ரூபாய்க்கு இது போயிடும் நினச்சிட்டு இருந்தா இன்னைக்கு ஒரே நாளில் 4% பக்கம் இறங்கிட்டான். அதுக்கு என்ன காரணம்னா 2 காரணம். ஒன்று, இந்த ஆர்பிஎல் பேங்க்கு பஜாஜ் ஃபைனான்ஸும் சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டு டீல் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு பெரிய அளவில் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 1 வருஷம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஆர்பிஐ அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆர்பிஎல் பேங்க்ல இதுக்கு முன்னாடி அன்செக்யூர்டு லோன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறதுக்காக ஆர்பிஐல இருந்து ஒரு ஆளை தூக்கி டைரக்டராக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அவருடைய பதவிக்காலம் என்பது இந்த டிசம்பர் 2023 முடியுது. ஸோ அது நல்ல விஷயம்தான். நல்லா எகிரி மேலே அடிப்பான்னு பார்த்தா பாவம் இன்னைக்கு ஆர்பிஎல் பேங்க் கீழே வந்துடுச்சு. சார், நீங்கள் இன்னொரு 14 கோடி பணம் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே நம்மளுடைய அஸ்ட்ராசென்கா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி 6% மேலே ஏறி வச்சுட்டான். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ராத்திரியோட ராத்திரியே ஒரு இன்ப அதிர்ச்சி. நண்பர்களே, வேதாந்தா ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? நாளைக்கு 11 ரூபா டபுக்குன்னு இறங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அவங்க நாளைக்கு ரெக்கார்ட் டேட்டின் படி 11 ரூபா டிவிடெண்ட் தராங்க. அதுக்கு மேபி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலாம். நண்பர்களே, இந்த 1.5 வருஷமாக பெரிய பெரிய ஷேர்கள் 5% 10% ஏறக்கு ரொம்ப சிரமப்பட்டுச்சு. இன்னைக்கு டிவிஸ்லாக் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ஒரு 5% மேலே இருக்கான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த வருஷத்துல இனிமேல் ரிலையன்ஸ் ஆகட்டும், HDFC பேங்க் ஆகட்டும், அல்லது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்னு பெரிய பெரிய ஆளுங்க வந்து சர்வ சாதாரணமா சகஜமா ஒரே நாள் 5% 10% ஏறக்கெல்லாம் வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி எல்லா ஷேர்லையும் திடீர்னு ஒரே நாளில் 3%, 4%, 5% ஏறன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு HDFC பேங்க், ரிலையன்ஸ். ஸோ அடுத்த வருஷத்தில் நம்ம அடிக்கடி நிஃப்டி வந்து 500 பாயிண்ட் 700 பாயிண்ட் ஏற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நண்பர்களை விடப்படியே இந்த NMDC ஷேர் அப்படின்றவங்க யாராவது வாங்கி ஏவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு வருஷத்தில் எப்படியெல்லாம் ட்ரேட் ஆகிருக்கான் பாருங்க. எவ்வளவு தூரம் கீழே போயிருக்கா, மறுபடியும் இயர் ஹை வந்திருக்கா. ஸோ அப்போ இந்த இயர் ஹையில் வந்து இவன் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருக்கான்னா, இந்த NMDC ஸ்டீல் அப்படின்ற ஷேரையும் நம்மளுக்கு டிமெர்ஜ் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துருந்தான். ஸோ அப்போ ஆக மொத்தம் கணக்கு பார்த்தோம்னா NMDC நல்ல மேலே ஏறி வந்துட்டான், NMDC ஸ்டீலும் மேலே ஏறி வந்துருச்சு. இவங்க கொடுத்த டிவிடெண்ட் லாபம். ஸோ NMDC ஷேரில் விடாப்படியாக தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு லாபமோ லாபம், எல்லாமே ஒரு அளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி IREDA ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு 6.25% இன்னைக்கு இறங்கிட்டான். என்ன காரணம்னா அதெல்லாம் ஒரு 32 ரூபாய்க்கு IPO வந்த ஷேரு லிஸ்ட் ஆகும்போதே 50 ரூபாயில ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 120 ரூபா. ஏங்க 30 ரூபா ஷேருங்க ஒரு மாசத்துக்குள்ள 120 ரூபா போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2-3 நாளாக அவனுடைய சரிவு அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் இந்த ஷேர் யாராவது மாட்டி வச்சிருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சப்போர்ட் ஜோன் பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 100 ரூபா ரேஞ்ச் அவனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. ஒருவேளை இந்த 121 ரூபாய்க்கு கீழே அப்படியே இறங்கி வந்தான்னா மேபி அவனுடைய ஃபால் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஒரே ஒரு சிறிய சொல்லடி, இதுக்கு தான் ஏதாவது ஒரு brokerage ஹவுஸ் வந்து நம்ம வச்சிருக்கிற ஷேரை பற்றி பேசணும் அப்படின்றது. இந்த JK இன்ஃப்ரா அப்படின்ற ஷேரை பற்றி என்ன சொல்கிறாங்க, CLSA 385 ரூபா அவங்களுடைய முதல்ல இருந்த டார்கெட்டை 720 ரூபாயை மாற்றி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஷேர் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே டப்புன்னு 20% ஏறிட்டான். அதனால் என்னுடைய நோக்கமெல்லாம் என்ன ஆகுதுன்னா, பேசாமல் இந்த JK இன்ஃப்ராவை லாங் டேர்மில் வாங்கிக்கலாமா, ஹிந்து காப்பர், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்னு யோசிச்சு எடுக்கிறதுக்கு பொதுவாக CLSA brokerage நம்பி இறங்கி இந்த JK இன்ஃப்ராவை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு 720 ரூபா போச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ இருந்தே இன்னும் 120 ரூபா 130 ரூபா பக்கம் லாபம் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஹிந்து காப்பர் மேலேயே தான் நோட்டம் போகுது. பாவம் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்கள என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாங்கன்னு தெரியல. நண்பர்களே, இந்த பிரைம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேராக வச்சிருக்கீங்களா, ஒரே வருஷத்தில் 3607% லாபம் பண்ணி கொடுத்துருக்கான். நீங்கள் ப்ரைஸ் வைஸ் பார்க்கணுன்னா இவன்லாம் கீழே 6 ரூபா இருந்தவன் இப்போ 211 ரூபா இருக்கான் ஒரே வருஷத்துக்குள்ள. அப்படி நீ என்னையா சாதிச்ச, ஏதாவது ஃபண்டமெண்டல் படி ரொம்ப சீப்பாக இருக்கியானா அந்த மாதிரி கிடையாது. சரி, கடன்லாம் இல்லாமல் சுத்தமாக கடனே இல்லாமல் இருக்கியா அப்படின்னா அதுவும் ஒன்றும் கிடையாது. சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகுது ஒரு 20% 40%க்கு மேலே பயங்கரமாக க்ரோத் ஆகிருக்கியா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக கிடையாது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் யாராவது ஃபுல்லாக ஃபாரினர்ஸ்க்கு இது வாங்கி வச்சிருக்காங்களான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டில் நம்மளை விட்டு டெம்ப்ட் பண்ணுறாங்க. அட ராமா அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு போக வேண்டியதான். நண்பர்கள், இந்த ஸ்டார் ஹெல்த் ஷேர் வந்து மனசுக்கு ரொம்பவுமே பிரச்சனை கொடுக்குறான். பாவம் இந்த ஷேரை வாங்கி வச்சவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் இவன் மறுபடி வந்துடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாக்க ஆல்மோஸ்ட் 550 ரூபாயில இவன் சப்போர்ட் எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு இவன் ட்ரேட் ஆகிறதுல என்னென்னா இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போகிறக்கே தான் பார்க்குறான். இத்தனைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுடைய ப்ரீமியம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் நியூஸ் இருக்குது. IRCTCக்கு எப்படி ஒரு லாங் டேர்ம் நியூஸ் வந்ததோ அதே மாதிரி ஸ்டார் ஹெல்த்துக்கு ஒரு லாங் டேர்ம் நியூஸ் தான் இருக்குது. இன்னொரு 3 நாள் எப்படியாவது இந்த லெவலை தாக்கு பிடிச்சி நிறுத்திட்டான்னா 2024 பிறந்தோன்னே இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி முக்கியமான நிகழ்வு அப்படின்றது எதுவும் பெருசாக இல்லை. சர்ப்ரைஸாக நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் நிஃப்டி கெயின் ஆனது மட்டும்தான். பட் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா அப்படின்றதுனுடைய IPO வரப்போகுது. இந்த ஓலா EV IPO வர்றதுனால மறுபடியும் யாருக்கெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் கிடைக்குதுன்னா, எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய அனலிஸ்ட்டு கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மோட்டார் கம்பெனிஸில் ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹீரோ மோட்டோ கூட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 3000 ரூபா ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 4000 ரூபா 1000 ரூபா ஏறிட்டான். ஏறி கரெக்டாக 2017 என்ன ரேட் இருக்கானோ இப்போ அந்த ரேட்டில் வந்து நிற்கிறான். பட் இந்த ஓலா IPO வருது அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் இவங்கெல்லாம் பிக்கப் ஆகுறாங்க. ஹீரோ ஆகட்டும், பஜாஜ் ஆகட்டும், TVS ஆகட்டும் மறுபடியும் பிக்கப் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, டைரக்டாக இம்பாக்ட் ஆச்சு. டாடா டெக்னுடைய IPO வருது அப்படின்னு டாடா மோட்டர், டாடா இன்வெஸ்ட்லாம் வந்து டைரக்டாக இம்பாக்ட் ஆச்சு. பட் இப்போ இன்டைரக்டாக இம்பாக்ட் ஆகிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வீலர் ஓலா EVனுடைய IPO வர்றதுனால இவங்களுக்கெல்லாம் ஹீரோ மறுபடியும் இவங்களுக்கெல்லாம் ஒரு மொமெண்டம் அப்படின்றது கிடைக்குது. ஒருவேளை இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைச்சதுன்னா அடுத்தது 4000 தாண்டிச்சுன்னா இந்த ஹீரோ மோட்டோ யாருக்கு தெரியும் 7000 கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த டெப்த் அப்படியே இதை உடச்சி மேலே ஏறினான்னா
7000 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கூட நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த டாடா ஸ்டீல் 100 ரூபா ரேஞ்சு 95 ரூபா ரேஞ்சு வரும்போதெல்லாம் வாங்காதவங்க மனசை கல்லாக்கிங்க. யாருக்கு தெரியும் இந்த 135 ரூபாய் உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்படி மட்டும் உடைச்சிட்டான்னு வச்சுங்களேன், லேஸ் வாக்கில் 2-3 நாளில் 150 ரூபா போயிடுவான். இங்கே பார்த்தீங்களா, அவனுடைய ஹையை வந்து உடைக்கிறக்கே தான் பார்த்துட்டு இருக்கான். இன்னும் 3 நாள் இருக்கு. இந்த 3 நாளில் உடைக்க முடியலனா அடுத்த மாசத்துல அல்லது அடுத்த வருஷத்துல திபார்னு 150 ரூபான்னு வந்துட்டான்னு வச்சுங்களேன், கண்ணை மூடிட்டு ஒரு இடம் யோசிச்சு பாருங்களேன். 100 ரூபா வந்த ஷேர் இவன்லாம் என்னைக்கு இருந்தாலும் 150 ரூபாய்க்கு மேலே போலான்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ யாராவது இந்த டாடா ஸ்டீல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க 100 ரூபாய்க்கு பிடிச்சிருந்தா சும்மா கண்ணை மூடி முழிச்சு பார்க்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் 150 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துட்டான். 50% ப்ராஃபிட். இட்ஸ் ரியலி அன்இமேஜினபிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களே, உண்மையிலேயே ஏறுமுகமாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன், ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் அப்படின்ற மாதிரி ஏறான். இன்னைக்கு இந்த சூரிய ரோஷினி அப்படின்றது வந்து 52 வீக் ஹையை தொட்டிருக்கான். இவனுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி ஒரு ஏறுமுகமாக இருந்து புல்லிஷ் ட்ரெண்டில் அடிச்சிருக்கான் பாருங்க. கடைசி வாய்ப்பு வந்து ஒரு இந்த மாதத்துலேயே ஆல்மோஸ்ட் 500 ரூபாய் கிடைச்சிது. இப்போ போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் 658 ரூபா 150 ரூபா ஏறிட்டான். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவனுடைய பிரேக் அவுட்டை உடைச்சதான் 2-3 நாள்லேயே அவன் வந்து 656 ரூபா வந்துட்டான். அதே மாதிரி இந்த அரவிந்த் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஷேர் வந்து இன்னைக்கு இயர் ஹை வந்து தொட்டிருக்கான். நல்ல உச்சத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த அரவிந்த் மாதிரியே வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்கா, உத்வேகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த VTL அப்படின்ற வர்தமான் டெக்ஸ்டைல் அப்படின்ற ஷேர் இருக்கு. ஸோ இந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவனு வந்து தற்சமயத்துக்கு ஏர்முகமாக இருக்கான். இந்த ஏர்முகம் தொடர்ந்துச்சுன்னா எப்படி அரவிந்த் வந்து இயர் ஹையில் லைஃப் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கானோ, இவனு 500 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, கெமிக்கல் செக்டரில் இப்போதைக்கு மொமெண்டம் காட்டுறாங்க. கெமிக்கல்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்படின்றது தெரியல. பட் இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் முன்னாடி நின்று ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கெமிக்கலேட், தீபக் நைட்ரேட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப உத்வேகமாக இருக்காங்க. இப்படியே இந்த உத்வேகம் தொடர்ந்துனாக்கா இன்னொரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள நல்லா மேலே ஏறி வந்தானா இந்த கெமிக்கல் கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த ரைட்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து நம்மளை ஏமாற்றி ஏறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரேக் அவுட் ஆகி 476 ரூபாயில பார்த்தோம் நவம்பர் மாதத்தில். ஆனால் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் அதே ரேட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். சரி, நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கீழே வந்துச்சுனாக்கா இப்படி ஒரு நல்ல அருமையான சப்போர்ட்டில் வர்றான், ஒரு 400 ரூபா வந்தால் நம்ம சமூகத்துக்கு தெரிவுபடுத்துவோம்னு நினச்சிட்டு கொண்டு இருந்தாக்க இன்னைக்கு மறுபடியும் அப்படியே யூ டர்ன் போட்டான். ஸோ அப்போ இன்னைக்கு யூ டர்ன் போட்டதுனால அவனுடைய ட்ரெண்ட் அப்படின்றது மேல் நோக்கியே தான் போகிற மாதிரி காட்டுறான். ஸோ தொடர்ந்து மேல் நோக்கி போய் ஒரு 550 தாண்டி ஒரு 600 ரூபா போயிட்டான்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, இந்த ஓங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட் அப்படின்னு இந்த சூரிய ரோஷினி பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த PNC இன்ஃப்ராடெக் அப்படின்ற ஷேர் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனு ஏர்முகமாகவே தான் இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு கால் கட்டு போட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ள இருக்கான். என்னைக்கு இந்த 400 ரூபாய்க்கு மேலே உடைக்கிறானோ அன்னைக்கு டபக்குன்னு ஒரு 500 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஏன் ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னா, அவனுக்கு ஒரு 1602 கோடி ப்ராஜெக்ட் மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டதுனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷனல் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னால அவங்களுக்கு உண்டான பேமெண்ட்ஸ் எல்லாமே ரிலீஃப் ஆயிரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மெச்சூர் ஆயிருது. இந்த மாதிரி நல்ல நியூஸ் எல்லாம் எப்போ தெரியுங்களாங்க வரணும், கரெக்டாக அந்த வெடிக்கக்கூடிய சமயத்தில் வந்திருக்கணும். இவன் இந்த இடத்துல நியூஸ் வெளியே விட்டாங்க, அதுக்கு பொதுவாக நியூஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷார்ட் கவரிங் வந்து நியூ ஃப்ரெஷ் பையிங் வந்துன்னு வச்சுங்களேன், டபக்குன்னு வெடிச்சு செதறி இருப்பான். இந்த 1.5 டன் வெயிட் மிஸ் ஆகி போச்சு. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.